குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கம் இவர் மேலே இப்போ வந்து பாய போகுது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அடம் பிடிக்கிற மாதிரி சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ, பொம்மைக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ, அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட போயிட்டு அடம் பிடிங்க, நம்ம விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற அது அப்போவே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இப்போது அது என்ன செய்தியாக போயிட்டுருக்குன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் விஜய் தோத்துட்டா என்ன மனநிலைக்கு போவாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது சமூகத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இது இப்போ வந்து விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நமக்கு சிக்கலே இல்லை. நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பன்ற முறையில் நமக்கு இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்காக உயிரை விடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. உங்கள் உயிரும் நீங்கள் விட்டுக்கிறீங்க, விஜய்க்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணன் செத்துப்போ நாங்கள் வந்து கழுத்தறுத்து செத்துப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாவது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் செத்துப்போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு விஜய் ரசிகராக இருந்த நீங்கள், விஜய் ரசிகராக இருந்த பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே தீயை வந்து விதைக்கிறீங்க, நஞ்சை வந்து கலக்குறீங்க. விஜய் வந்து சொல்கிறாரு சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீம் அடம் பிடிக்கிற மாதிரி, பொம்மைக்கு அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் அங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசியல் இது.